ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா மணி 8:20 ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணதுன்னு எங்களுக்கும் தெரியல. அச்சு குச்சிட்டு காரில் உட்காந்துட்டு இருக்கோம். மெக்கானிக் கால் பண்ணா மெக்கானிக் கால் எடுக்க மாட்டாரு. ஆக்சுவலா 6 மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரிப்பு இன்னும் 8:20 நான் நின்றுட்டு இருப்பேன். இன்னும் இந்நேரத்துக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு ஹைவேஸ் கிளம்பி இருக்கணும். சாப்பிட்டுட்டு ஓடிஜி காரன் 8 மணிக்கு நான் வருவேன் அப்படின்னா நாங்க அதுவே லேட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவனே சீக்கிரமா நாங்களே சீக்கிரம் வந்துட்டோம். தம்பி ஓடிஜி நான் உங்களுக்கு அந்த காலைல சொல்லிட்டேன். அந்த பிளாஷ்பேக் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். காலைல சொன்னது ஓகே தான். 4 காலுக்கு வர சொன்னேன், 5 காலுக்கு வரான் அவன். ஒண்ணும் இல்ல, என்கிட்ட என்ன சொன்னான் போன் பண்ணும் போது கரெக்டா 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு 4 மணிக்கு வீட்டுல கிளம்பி 5 மணிக்கு நான் வண்டி எடுத்துருவோம். வீட்டுல என்ன அசிங்கமா கேக்குறான். கேண்டீன்ல விட 10 ரூபாய் இவனுக்கு இந்த பையனுக்கு போன் பண்ணா இந்த பையன் என்ன சொன்னா அவன் போனே வரவேடா இன்னும் அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னா சும்மா சொல்றன்னு போறோம் வண்டி எடுத்துன்னு வந்துருவோம். அதுக்கப்புறம் போன் பண்ணா டிராஃபிக்ல நிக்கிறோம்டா. 10 நிமிஷத்துல போயிட்டு வந்தான். வீட்டுக்கு கார் எடுத்துட்டோம். நாங்க கார் எடுத்து வரும்போது கார் எடுக்கும் போதெல்லாம் எதுவுமே லேட் ஆகல. டிராஃபிக்ல நிக்கிறானுங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க மறுபடியும் ஒரு half an hour கழிச்சு போனோம்னா அப்பயும் டிராஃபிக்ல தான் நிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க காலைல பாத்தீங்க அந்த கிளிப் நீங்க மறுபடியும் வேணா ரீவைண்ட் பண்ணி நீங்க பாருங்க. காலைல உங்களுக்கே தெரியும். ஒண்ணும் இல்ல, கிராபிக்ஸ் வேலண்டைன்ஸ் டே தான் கொண்டாட முடியல. அடுத்த நாள் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடலாம்னு பார்த்தா அந்த நாளும் சூப்பரா அமைது. இந்த நாள் என்னோட லைஃப்ல மறக்க முடியாத இன்னைக்கு ராசி பலன்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ராசி பலன் பாத்துட்டு போயிருக்காண்டா. இப்போ நாங்க வந்து என்ன பண்ண போறோம்னா ஹோட்டல் தேடி போறோம். நானே இவனும் ஓகேவா. நம்ம ஹோட்டல் தேடி சாப்பிட்டு வந்துடும். அதுக்கு யாரும் இது பண்றீங்களா? போய் சாப்பிடுறாங்களா? சாப்பிடுவாங்க. இங்க இருக்கேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க போய் ஹோட்டல் தேடுறோம். ஹோட்டல் கிடைச்சா சாப்பிடுவோம். அப்படின்னா போலாமா? பசிது. சரி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். A few moments later. மச்சான் அத உள்ள இருக்க போட்டு சமையாச்சுடா. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? அவ்வளவுதான் இல்லா சார். இவன் முக்கிய காமிச்சாதான் வந்தோடனே சாமி டிஃபன் சென்டர். இப்ப நம்ம இந்த கடையில தான் சாப்பிடுறோம். இப்போ வந்து தோசை சாப்பிட போறோம். சாப்பிடுறத நாங்க முடிஞ்சளவு கவர் பண்ண பாக்குறோம். ஏன்னா எங்களுக்கே இடம் இல்ல. இப்போ மணி எப்படிதான் எங்களுக்கு தெரிஞ்சு கார் ரெடியா வச்சு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் ஹெவியா கிடைக்கும். அவனுக்கு வாங்க போயிட்டானுங்க. பாத்தீங்கன்னா வெயிட் பண்றான். ஃப்ரெண்ட்ஸ், மணி 9 மணி ஆயிடுச்சு. நாங்க 7 மணி, ஆமா 7 மணி கிளம்பணும். 9 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் கார்ல என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கே தெரியல. கார் செத்து போச்சு, அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ நாங்க பிளான் பண்ணது இந்த பேர் என்னடா வந்தாச்சு. டேய் ஃபால்ஸ் பேர்ரா. கோனே ஃபால்ஸ் என்னமோ அந்த ஃபால்ஸ் தான் பிளான் பண்ணோம். இப்போ அங்க கண்டிப்பா போக முடியாது. கண்டிப்பா வந்துட்டு எங்களால அங்க வரைக்கும்லாம் போயிட்டு அங்க ஏதாச்சும் கார் திடீர்னு இதுவாயிடுச்சுன்னா அங்க எதுவும் ஹெல்ப் எல்லாம் கிடையாது. ஸோ நாங்க வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா பிளான் யோசிச்சு வச்சிருக்கோம். எங்கடா? மகாபலிபுரம் யோசிச்சு வச்சிருக்கோம். அதுமா அது கன்ஃபார்மான்லாம் தெரியல. வந்து சொல்லி என்ன ப்ராப்ளம் நாங்க காரணி மாட்டோம்னா சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்னடா அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த டிஸ்பிளே வாட்ச் வந்துட்டு இருந்தது. இப்போ என்னடான்னா அதுவும் வரல, எதுவுமே வரல. ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே நின்னுட்டு இருக்கோம். சாப்பிட்டே முடிச்சாச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்க மாட்டான். ஆமா, இப்ப அதையாச்சும் பண்ணலாம் வாங்க. நாங்க 2 பேர் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம். பின்னாடி ஏய் வரா 3ஆவதா வந்தவர் இவர் தான். இவர் பேர் யோகேஸ்வரன். ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? வணக்கம், நன்றி.
அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் பேரு நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். நானு, என் பேர் விஜய் மைசெல்ஃப். என் பேர் பொருள். இவர் வந்துட்டு விக்னேஷ். இவரை ஷார்ட்டா விக்கின்னு கூப்பிடுவோம். என்னடா உன் பிரச்சனை? வண்டி எப்போ போகும்? ஏய் ஆனாச்சு கீச்சுது, கிளிச்சா வந்துட்டு இருக்குது. நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அதை இது பண்றேன். போயிடுச்சா? நீடா ஆஃப் பண்ணியா பைத்தியக்காரா? டேய் ஆனா வந்து ரீசெட் பண்றா காரை. ஆஹா ஆஹா, என்ன ஒரு நிலைமை. இந்த மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு. எவனுக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாடுறா எப்படி போது பாடுறா. சரி கட் பண்ணும்போது சும்மா சொன்னாலும் கோயம்பேடுல இருந்து இவ்வளவு சீக்கிரம்லாம் வரமாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்க வந்து டிஃபன் கடையில சாப்பிட்டு கேமுக்குள்ள வர. ஓ சாரி. இப்ப வந்து நாங்க டிஃபன் சாப்பிட்டா அப்படியே அந்த கடைக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். கார்ல சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பாடு நல்லா இருக்கு. கார் ஒண்ணு ஏசி போட்டு உட்கார அளவுக்காச்சும் இருக்கணும். கார் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அதனால பாக்குறேன். சும்மா உள்ள ஒரு ரூம் போட்டு உட்காந்துருக்க மாதிரி, பேன் இல்லாத ரூம்ல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கோம். எல்லாம் அகோரி மாதிரி. இவருதான் ஓட்டினாரு, அழகா ஓட்டினாரு, பிரச்சனையே இல்லாம ஓட்டினாரு. பிரேக் இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ். எது பிரேக் இதுல? நமக்கு சரி கிளச் நமக்கு. இவன் காட்டுறதுலாம் கிண்டி நேஷனல் பார்க், பிர்லா பிளானட்டோரியம், சென்னை பார்க். 2000 years later. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணி என்னன்னா 10 மணி இருக்குமா? மணி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ மெக்கானிக் வந்து சரி பண்ணிட்டாரு. இப்போ கார் எல்லாம் பக்காவான கண்டிஷன். இதுக்கு மேலே எங்கேயும் நிற்காதுன்னு நம்புகிறோம். பேட்டரி தான் ஃபால்ட்டுன்ட்டாங்க. ஸோ வந்துட்டு வெற்றிகரமா நாங்கள் இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த மெக்கானிக் வந்துட்டு எங்களுக்கு அழகா அதை இது பண்ணி கொடுத்துட்டாரு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஏசி போட முடியாது. இப்போ ஒரு 30 கிலோமீட்டருக்கு நாங்க ஏசி இல்லாம போனோம். நம்ம ஓட்டிக்கலாம் 20 மேல. ஆமா, எதுக்கு ரிஸ்க்? அப்படி போயிடலாம். இருப்பா தம்பி, இருடா வண்டி ஏன் அவசரப்படுற? டிரைவர் அவன் தான். ஏண்டா கால்ல இருந்து எல்லா ரூல்ஸையும் இது பண்ணிட்டு இருக்கடா துர்கேஷ். எந்த சிக்னல்லையும் நிக்கல, கால்ல இருந்து பாக்குறேன் நான் உன்ன. சரி, நாம இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூலக்கோணா ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு போறோம். இல்ல கண்டென்ட் இல்ல, மூலக்கோணா ஃபால்ஸ். அது வந்துட்டு எங்க? அது புத்தூர், ஆந்திரா சைட்ல இருக்கு. அந்த ஃபால்ஸ போய் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மாத்திட்டீங்களா? அதெல்லாம் போற பிளான மாத்திட்டோமா? இல்ல நடுவுல வந்து 10 மணிக்குள்ள கிளம்புற மாதிரி இருந்தா பிளான் சேஞ்சுன்னு சொன்னல. பிளான் இல்ல, பிளான். ஓகே ப்ரோ. நான் இப்ப கூட அது வேணாண்டா, எங்கேயாச்சும் இதுவா போலாண்டான்னு தான் சொல்றேன். நீங்க தான் கேட்க மாட்டீங்க. புரிஞ்சுக்கோ விஷால், இப்போ லைஃப் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காம என்ன பிரயோஜனம் சொல்லு? அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? பெரிய செலிபிரிட்டி இல்ல கிராப் பண்ணிக்கலாம், விட்டுருங்க. என்ன வந்தோடனே அடிக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிறா கேட்டா நம்ம மேல யாரு கோபால் உடம்பு